கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். அது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவுல நின்னா எப்படிங்க ஐயா? வண்டி நடுவுல தானே வரும். அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கு? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? அவரு கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும் அவர் சொல்ல தேவையில்லை. இந்த தலைவருக்கு நல்லா இருக்கு. தலைவர் சொன்ன டயலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். தலைவரா விஜய் இந்த செய்தியாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அது இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா? நீங்களே சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்க. அவங்க ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு இருங்க, நான் முடிச்சிடறேன். முறையான செய்தியாளர் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி முதல்ல ஆட்சியாளர்கள் நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, அவங்ககிட்ட முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க. இது வரைக்கும் ஆட்சியே முடியும் போது இது வரைக்கும் அவங்க நடத்தவே இல்லை.